ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா ஷேர் மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நண்பர் ஒருத்தர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா லாஸ்ட்டாக. அதில் வந்து ஒரு ஸ்டாக்கை பற்றி ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தார். NMDC. இதை அனலிசிஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது அயன் ஓர் அண்ட் டைமண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஸ்டீல் கம்பெனிக்கான ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு விண்டு பவர்ஸ்லையும் கொஞ்சம் இவங்க ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் கம்பெனி, ஓகேங்களா? அதாவது கவர்மெண்ட் வந்து அதிக ஷேர்ஸ் வச்சுருக்க கம்பெனி, ஓகேங்களா? இதில் வந்து கவர்மெண்ட் தான் மேஜர் ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் வந்து டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டுமே வந்து 40 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டீல் மட்டும், ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக வந்து இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாக்குடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 207 ரூபா. இந்த ஸ்டாக்குடைய ஹையஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இதுலேருந்து இறங்கணும்னு பார்த்தாலும் ஒரு 70 ரூபா இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்கோடைய பி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 9.915. அண்டு இண்டஸ்ட்ரி கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. ஓகே, ஒரு பாயிண்ட் சூப்பரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய கிராமன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா வந்து நியராக தான் இருக்குது. இப்போ கரண்ட் ரேட் கூட கொஞ்சம் நியராக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது பாயிண்ட்டும் ஓகே. இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்குது, அதுவும் ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா புக் வேல்யூ கூட இப்போ கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். பட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவோட கம்மியாக இருக்குது. இப்போது கரண்ட்லி பர்ஃபார்ம் பண்ணுற இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு 470 ரூபா கொடுத்து கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பட் அது வந்து 207 ரூபாயில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கலான்றதுக்கு கன்சிடர் பண்ணல, ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்டும் சூப்பர், ஓகேங்களா? டிவிடெண்ட்டும் தராங்க. அண்டு இதுக்கப்புறமா ஒரு 70 ரூபா ஏறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கடன்னு பார்க்கும்போது கடன் வந்து நம்ம ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிஇஜி ரேஷியோவும் நம்ம ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இபிஎஸ் வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு வந்து ஒரு 2.5% வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து ஸ்டீல் செக்டார் எல்லாமே கொஞ்சம் டவுன் தான் ஆகிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்டீல் பேஸ்டு கம்பெனி. நிறையா வந்து சைனாவில் வந்து ஸ்டீல் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய தலைவலி தான். ஸோ இது குறைக்கணும்னு சொல்லி நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸும் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு ஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு பார்த்துட்ருக்காங்க. பட் சேல்ஸ் நல்லா இருந்துமே கூட இவங்களால் வந்து சேல்ஸ் இபிஎஸ் அது க்ரோத் காட்ட முடியல இபிஎஸில். ஸோ இது இந்த செக்டார் டோட்டல் செக்டார்லேயும் இந்த ஒரு மந்த நிலை இருக்குது தான் இப்போதைக்கு. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் இப்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னும் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி நல்லா பூம் ஆகி வர டைமில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து, ஓகேங்களா? ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ் கிடையாது, நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் இது எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நம்ம ரூல்ஸ் பிரகாரம் ப்ரைஸ் வந்து எப்பயுமே வந்து ஏற்றத்திலே தான் இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ரூல்ஸ் பிரகாரம் ஏற்றத்திலே இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக இறங்கிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நடந்த இந்த பிரச்சனையால் இதே வந்து மேக்ஸிமத்தில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க. ஸோ இறங்கி இப்போ ஒரு ஏற்றம் இருக்குது, மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு கிராஃப் செக்டாரில் இருக்க ஒரு ஸ்டாக்ஸை வந்து மோஸ்ட்லி பிக் பண்ண மாட்டேன். ஸோ இது என்னோடய ரூல்ஸு. ஸோ எனக்கு வந்து ஏற்றத்துலேயே இருக்கணும் ஸ்டாக். ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டாக்ஸில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்டாக்ஸில் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். பட் இதெல்லாம் வந்து எடுத்தால் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னோடய ரூல்ஸ் இது, ஓகேங்களா? ஸோ அது உங்கள் இஷ்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிஇஜி ரேஷியோ. ஸோ பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமமில் வைக்கும்போது பிஇ டிவிடெண்ட் பி
அதுக்கு அந்த லைன் இந்த ஒரு ஒயிட் கலர் லைன் தெரியுது இல்லையா? ஸோ இந்த ஒயிட் கலர் லைனுக்கு கீழே இருந்தால் நான் மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணுவேன். இது இன்னும் இறங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை பாருங்கள், மேலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கு. இன்னும் இந்த PE டிவிடெண்ட் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரீசெண்ட் டேஸ்லேயும் வச்சு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 6 மந்த்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், லாஸ்ட் ஆவரேஜ் PE விட ரொம்ப கீழே இறங்குன மாதிரி காட்டுது. பட் இன்னுமே இறங்குற மாதிரி மேக்ஸிமத்தில் காட்டுது. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான மைண்ட் செட்டில் தான் இந்த ஸ்டாக் இப்போதைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 1 மந்த் பார்த்திங்கன்னா அதுவுமே டிவிடெண்ட் மீடியம் PE கீழே தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் கலர் ஏரியாவில் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நிறையஸ்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்துருச்சு, பிராண்டட் கம்பெனிஸ் வந்துருச்சு. அண்டு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து ஒரு 7% கிட்டே குறைச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரு பேட் நியூஸ் தான் லாஸ்ட்டு ஒரு 3 வருஷத்தில். அண்டு கம்பெனியோடைய ROC நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பெனியோடைய டிவிடெண்ட் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டிவிடெண்ட் தரதுனாலே ஒரு நல்ல கம்பெனி கிடையாது. ஸோ டிவிடெண்ட் லாஸ்ட் ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணுறது தான். நான் டிவிடெண்ட் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், குரூப்லேயும் சொல்லியிருக்கேன், ஸோ வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். நம்மளோட குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். லிங்க்கில் போயிட்டு யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு ஃப்ரீ குரூப். ஸோ இவங்களோட காம்படிட்டர்ஸு இவங்களோட காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இதில் டேட்டா வந்து ஒர்த்தாக எதுவும் இல்லை. நீங்கள் வேணால் ஸ்டீல் கம்பெனிஸ் கூட போயிட்டு கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்டு குவார்ட்டர்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவார்ட்டரில் போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்குது. மார்ஜினுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ப்ராஃபிட்மே பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 2022 2023 இந்த ரேஞ்சில் வந்து அவங்களுடைய சேல்ஸ் மார்ஜின் வந்து அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 41% ப்ராஃபிட்டில் இருந்தவங்க 30 ஆயிருக்கு, 30 வந்து 27 ஆயிருக்கு, 28 ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கில் இன்னும் மேஜராக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து கொஞ்சம் மைனஸில் கொஞ்சம் நாளாகவே இருந்துகிட்ருக்கு. அண்டு அது ப்ராஃபிட் க்ரோத்துன்றதுனால நம்ம ரொம்ப கான்ஷியஸாகவும் இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. லாஸ்ட்டு 1 இயரில் வந்து 45% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக் மேலே போட்டது. அண்டு சேல்ஸ் க்ரோத்துமே பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. சேல்ஸ் இருக்குது, பட் வந்து ப்ராஃபிட் க்ரோத் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து இது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செக்டாரு, ஸ்டீல் செக்டார் என்றைக்குமே அழியாத ஒரு செக்டாரு. அதில் எல்லா கம்பெனிஸுக்குமே இதே நிலைமை தான். ஒரு சில கம்பெனி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஒரு சில கம்பெனி மட்டுமே வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க கம்பேர் பண்ணும்போது ஒன்று. ஸோ இவங்களுக்கு வந்து ரிசர்வில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25,000 கோடி வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இவங்களுடைய நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 9,000 கோடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி வந்து இப்போ கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம். அண்டு நெட் கேஷ் ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா ப்ளஸில் இருக்குது, நல்ல விஷயம். அண்ட் இது ஒரு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 60% இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்டு DIA அண்டு FII 2 பேருமே வந்து ஸ்டாக்கை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகி இந்த கம்பெனி வந்து சீக்கிரம் ரீபவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணுறதுனாலும் இப்போ வாங்கிட்டு கொஞ்சம் மேலே வரும்போது விற்கலாம். ஆனால் இந்த செக்டார் வந்து மெட்டல் செக்டார்ஸ் எல்லாமே ஒரு சீஸ்னல் பேஸ்டு, ஒரு வாட்டி ஏறும் அப்புறம் இறங்கும், ஒரு வாட்டி ஏறும் அப்படி இறங்கும். ஸோ இப்படி ஏறி தான் இறங்கி நிற்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங், ஒரு 1 இயர் ஸ்விங் ட்ரேடிங்க்கு அந்த மாதிரி ஒரு டைம் ஜோனில் பண்ணுறதுனா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இல்லை நான் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் தான் ஒரு மெயின் ஃபேக்டர்ஸ். இந்த கம்பெனியில் வந்து 3.5% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் லாங் டேர்முக்கும் இதை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம், ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிவிடெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கை பற்றின என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரே இன்னொரு ஸ்டாக்கை பற்றியும் கேட்டிருந்தார். ஸோ எல்லாருடைய ஃபேவரட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன். அகைன் இது வந்து ஒரு
கவர்மெண்ட்டால் அண்ட் கவர்மெண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில்ஸ் அண்டு நேச்சுரல் கேஸஸ் ரிலேட்டடான ஒரு கம்பெனி. இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 71% இந்தியாவோட டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. இவங்க ஒரு மேஜரான மோனோபோலி கம்பெனி. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு 285 ரூபா என்ற ப்ரைஸில் வந்து போயிட்டுருக்கு. புக் வேல்யூவோட ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் அதிகமாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வேல்யூவோட கம்மியாக இருக்குது. அண்டு கிரஹம்ஸ் வேல்யூவோடையும் கம்மியாக இருக்குது. ஆல் டைம் ஹையை விட ஒரு 100 ரூபா கிட்ட, சாரி, இதில் ஒரு 15 ரூபா, அதில் ஒரு 45 ரூபா, ஒரு 60 ரூபா கிட்டேயும், அது கீழே லோலையும் இருக்குது. லோவில் இறங்குமான்னு கேட்டிங்கன்னா அது டெக்னிக்கலாக பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து இப்போ கிடைக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அண்டு செக்டார் பிஇ அண்டு இண்டஸ்ட்ரி பிஇ கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. சூப்பரான விஷயம். அண்டு இந்த கம்பெனிக்கு வந்து கடன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன்லாம் எதுவும் இல்லை. சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் பிஇஜி ரேஷியோ சூப்பராக இருக்குது. சேல்ஸ் டு ப்ரைஸ் டு சேல்ஸ் சூப்பராக இருக்குது. இபிஎஸ் க்ரோத்துமே நல்லாயிருக்கு. ஸோ டிவிடெண்ட் செம சூப்பர் 4.29. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் தி ரொம்ப 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 டிவிடெண்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு இதுவுமே. ஓகேங்களா. ஸோ இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு ஃபுல் டிக். ஓகேங்களா. அடுத்தது ஸோ இந்த கிராஃப் பாருங்கள், மேக்ஸிமத்தில் வைக்கிறேன். ஒரு கிராஃப் வந்து எப்பயுமே வந்து மேலே போயிட்டே இருக்கணும்னு சொல்லுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொசிஷன், பட் ஒரு திடீர்னு ஒரு ஃபால், மறுபடியும் இப்போ கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு வச்சு பார்ப்போம். லாஸ்ட் ஒன் இயரில் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் டெஃபினட்டாக. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணணும். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன் முடிஞ்சா. அந்த 2 ஸ்டாக்குமே இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் பார்த்த 2 ஸ்டாக்குமே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸையும் பார்த்துருவோம். ஓகேங்களா. முடிஞ்சால் இந்த வீடியோட எண்டில். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா பிஇ ரேஷியோ. ஸோ பிஇ ரேஷியோ பார்க்கும்போது மீடியன் பிஇயை விட ரொம்ப கம்மியான விலையில் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சூப்பரான விஷயம். அண்டு லாஸ்ட்டு 1 மந்த்து பார்த்திங்கன்னா அதுவுமே கம்மியாக இருக்குது. தாராளமாக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃபில் திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. சூப்பரான விஷயம். அண்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களோட காம்படிட்டர்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல கம்பெனி தான். ஸோ எல்லா விஷயங்கள்லையும் லைக் இயர் ஆன் இயர் குவார்டர்லி ரிசல்ட்ஸுமே நல்லா வந்துட்டுருக்கு. எக்ஸ்பெக்டடு ரிசல்ட்ஸுமே நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு சில காரணங்களால் இப்போ வந்து டெக்னிக்கலான ஒரு சில காரணங்களால் இப்போ வந்து ட்ராப் ஆகிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கரெக்டான நேரத்தில் ரீட்ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஒன்று இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின்லாம் எதுவும் இல்லை, பட் சேல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் அவங்களோட ப்ராஃபிட் வந்து எதுவும் குறையலை. ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எதுவும் க்ரோத் எதுவும் குறையலை. டெஃபினட்டாக அவங்க மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணி மேலே வந்துடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை தாண்டி நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் உள்ள ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ்ஸு. ஸோ நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸில் இருக்குது. ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் கம்பெனின்றதுனால அண்ட் இது எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் கவர்மெண்ட் இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அண்டு இதிலேருந்து இன்னும் சாலிடாக ஒரு 10 இயர்ஸ்க்கு டெஃபினட்டாக ஆயில் அண்ட் கேஸோடைய நீடு இருந்துட்டு தான் இருக்க போகுது. உடனேலாம் இவி வெஹிக்கிள் வந்து மார்க்கெட்டை மாற்றிடும், புரட்டி போட்டுரும் அப்படின்லாம் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சாலிடாக ஒரு 2 இயர்ஸ்க்காச்சும் கண்டிப்பாக இதோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்டு டிஏ அண்ட் எஃப்ஐஐ அண்டு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. டிஏ அண்ட் எஃப்ஐ வந்து ஹோல்டிங்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி டெஃபினட்டாக கன்சிடர் பண்ண வேண்டிய கம்பெனி இந்த ப்ரைஸ் டைமில் இருக்குது. இது இருந்தாலும் நம்ம வந்து இந்த 2 ஸ்டாக்குக்கும் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸும் பார்த்துருவோம். ஸோ ஓஎன்ஜிசிக்கு டெக்னிக்கலாக பார்க்கும்போது பிவட் லெவல் வச்சு தான் நான் பார்ப்பேன் மோஸ்ட்லி. ஏன்னா சப்போர்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டையும் உடச்சிருச்சு. ஓகேங்களா. செகண்ட் சப்போர்ட்டையும் உடச்சிருச்சு. ஸோ அப்படின்னா நமக்கு அடுத்தது வெயிட்டிங் இந்த இடத்துல வந்து இந்த சப்போர்ட் 3ன்னு பாருங்கள். இங்கேருந்து ரீபவுன்ஸ் ஆகி மேலே இப்படி போகுதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை இதையும் உடச்சிட்டு போனால் இங்கே போகணும். பட் என்னென்னா நமக்கு அப் டு சப்போர்ட் 5லேயும் வந்து உடச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாகவே இப்போதைக்கு டவுன்ஃபாலில் தான் இருக்குது. ஓகேங்களா.
ஸோ இது கரெக்டாக வந்து டைம் கொடுக்கணும். இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட்டும் தராங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ பாருங்களேன், இப்போ இந்த சப்போர்ட் உடைக்க ஆரம்பிச்சதுலேருந்து எவ்வளோ நாள் ஆயிருக்கு? இது வந்து என்னைக்கு? ஆகஸ்ட் 30. ஓகேங்களா? இது எப்போ வந்திருக்கு? செப்டம்பர் 11. ஒரு 12 நாளில் இவ்வளோ கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. எங்கேருந்து? 330 இருந்து உங்களுக்கு வந்து 280 ஒரு 20 வாக்கில் 20 30 வாக்கில் குறைஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அப்படியே பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக், ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்னு வாங்கிட்டே இருந்தீங்கன்னா, இங்கே எந்த சப்போர்ட்டில் ரீட்ரஸ்ட் எடுக்குன்னு நமக்கு தெரியாது. டெய்லியும் ஒரு 2 ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா வந்து எனக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் 0 ஈக்விட்டிக்கு. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன், நான் ஏஞ்சல் ஒன்ல தான் வாங்குகிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ப்ரோக்கரேஜ் இன்ன வரைக்கும் ஃப்ரீ தான். ஸோ அப்போ நான் டெய்லியும் 2 ஸ்டாக் வாங்குவேன். வாங்கணும்னு நினச்சா இந்த ஸ்டாக்கை. ஓகேங்களா? ஸோ வாங்கணும்னு நினச்சா இந்த ஸ்டாக்கை. ஸோ இந்த இடத்துலேருந்து ரீட்ரஸ்ட் ஆகி வருதா, இல்லைனாலும் இங்கேருந்து நம்மளுக்கு ரீபவுன்ஸ் ஆனாலும் நான் இந்த இடத்துலேயே கொஞ்சம் அதிகமாக கலெக்ட் பண்ணுவேன். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் இந்த சப்போர்ட் நம்ம வாங்குறதுனால இங்கே 2 வாங்குறதுனால கீழே போனாலும் நம்ம அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 30 ஸ்டாக் இதில் வாங்கி வைக்கணும், 100 ஸ்டாக் வாங்கி வைக்கணும், 200 ஸ்டாக் வாங்கி வைக்கணும்னா, ஸோ அதை வந்து நீங்கள் பிரிச்சுக்குங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 1000 ஸ்டாக்கை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த 10 நாளில் அந்த 1000 ஸ்டாக் என்ன ஆகும்னா 100 வாங்கணும். அப்போ என்ன பண்ணலாம், காலைல செஷனில் ஒரு 50 வாங்கலாம், ஈவினிங் க்ளோஸ் ஆகும்போது ஒரு 50 வாங்கலாம். அதேமாதிரி அடுத்த நாள் காலைல செஷனில் இப்படின்னு ஒரு 10 நாளைக்கு வாங்கிட்டே வரலாம் நீங்கள், அட் எனி காஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போது கம்மியாக இருக்குது. இங்கேருந்து ரீட்ரஸ்ட் ஆகி போனால் கூட, இங்கேருந்து ரிட்டர்ன் ஆனால் கூட இதோட ஹை எங்கேயோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி இங்கேருந்து கீழே உடச்சிட்டு போனால் கூட ரிட்டர்ன் ஆகும்போது நீங்கள் ஆவரேஜாக உங்களுக்கு எல்லா ப்ரைஸ்லையும் இருக்கும். இந்த லெவலில் கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்த கம்பெனிக்கு இப்போ பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பிவட் லெவல்லேருந்து உடச்சி இப்போ வந்து S1க்கு வந்திருக்கு. S1 வந்து இன்னும் உடைக்கல. ஸோ இங்கே அக்குமுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இங்கே அப்படியே நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அக்குமுலேட் பண்ணலாம். சப்போஸ் இதையும் உடச்சிட்டு இங்கே போகுதுன்னா, இங்கே நடுவில் எங்கேயும் வாங்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த சப்போர்ட் கிட்ட வாங்கணும். அதுவுமே வந்து உங்களுக்கு உடச்சிட்டு கீழே போனால் அடுத்தது வேறு நடுவில் எங்கேயும் வாங்காமல் அடுத்து இந்த சப்போர்ட் வரணும். ஸோ எவ்ரி சப்போர்ட் நீங்கள் வந்து பை பண்ணிகிட்டே இருக்கலாம், அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்டுக்கு இன்பிட்வீன் எங்கே இருந்தாலும் வாங்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து அக்குமுலேட் பண்ணோம். டெக்னிக்கலாக வந்து பார்க்கும்போது இது ரீபவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ரீட்ரஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கம்பெனியோடைய அனாலிசிஸ் இது தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.